எவ்வளோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான வழிகள்லாம் என்னன்றதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும்போது கேப் இருந்தால் அந்த கேப்பை எப்படி வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துலாம் பல பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே நான் வந்து போட்டிருக்கேன். என்னோட சேனலே பேன் பண்ணாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் நான். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துல என்ன தப்பு நடந்துச்சு, அது ஏன் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, நீங்களும் இதே மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருந்தா கவனமா இருந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரியும் அவங்க யோசிப்பாங்க அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல சொல்ல போறேன். நான் அவங்க என்ன விஷயத்த யோசிச்சாங்க, எப்படி இவர் மாட்டினாரு, எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பறி போனது. அதே மாதிரி நீங்க வெளிநாட்டு வேலைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக் டாக்குமெண்ட் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நாளைக்கே ஆகட்டும், அடுத்த மாசம் ஆகட்டும், இல்ல ஒரு 6 மாசம் கூட ஆகட்டும், ஆனா வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க போய் ரெடி பண்ணும்போது எந்த இடத்துல மிஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்றேன், தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்கும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகேங்க, அதாவது என்ன தப்பு நடந்துச்சு இந்த ஆஸ்திரேலியா ப்ராசஸ்ல அப்படின்னா, அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சிவில ஒரு 4 மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாரு. அதை காட்டினா வேலை நடக்காதுன்றதுக்காக, அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 மாத கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு டம்மியா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி ப்ரொஃபைல செட் பண்ணியாச்சு. பிரசன்டா ஜெனினா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு. இந்த இடையில ஒரு 4 மாசம் வந்து ஃபேக்கா ஒரு கம்பெனி டீடைல்ஸ் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது ஜெனினா இருக்கு. சோ இந்த இடத்துல இந்த 4 மாசத்துல போட்டதுல நடந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சோ இவர் வந்து போட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. சோ அந்த இடத்துல அவர் வந்து சொல்ல, அங்கதான் தப்பு நடக்குது. சோ அடுத்து என்னாச்சுன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் நாங்க பண்ணிட்டு சோ கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவருக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஆஃபர் லெட்டர் நாங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். சோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு ஃபைனல் ப்ராசஸ் அதாவது வெரிஃபிகேஷன்ஸ் போகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் மிஸ்டேக் வந்து நடக்குது. என்னாச்சு அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, 2 இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. பிரசன்டா ஒர்க் பண்ற கம்பெனியே போதும், பட் ஆனா வந்து என்ன பண்றாருன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கம்பெனி வந்து கொடுத்துறாரு. ஆனா அந்த கம்பெனி வந்து அப்படி இல்ல, ஃபேக்கா ஒரு 4 மாசத்துக்கு கிரியேட் பண்ணது. அந்த இடத்துல பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து அவங்க கேட்கும் போது இவர் வெப்சைட் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர் என்ன பண்றாரு அப்படின்னா, கூகுள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கம்பெனி வெப்சைட் இருக்கு, நீங்க ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்பதான் வந்து எங்க கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த ப்ராப்ளத்தை நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்து சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த ஆஃபரை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றத நோட்ஸே போட்டு அனுப்பிட்டான். ஸோ இது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மாதிரி நீங்கள் ஒரு டம்மியாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி இருக்கா, அது நேமில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ டூல்லாம் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்படி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டம்மி ப்ரொஃபைலுக்கான கம்பெனி இருக்கா இல்லையா அப்படின்றத. இந்த ப்ராசஸ்ல எங்க தப்பு நடந்தது அப்படின்னா, இவர் இடையில ஒரு 4 மாசம் வெளிநாட்டுல இருக்காரு. அந்த 4 மாசம் அதாவது பிரசண்டா ஒர்க் பண்றாரு, ப்ரீவியஸா ஒர்க் பண்ண இடத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 மாசம் வெளிநாடு போயிட்டு வராரு. அந்த 4 மாசத்தை டம்மியா ஃபில் பண்றாரு. அந்த 4 மாசத்துக்கு ஒரு கம்பெனி நேம் போட்டாரு. சோ இந்த கம்பெனி நேம் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது எல்லாமே ஜெனுவினான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த 2 கம்பெனி பேரும் எழுதி கொடுத்துட்டாரு. நேம் வந்து மேனேஜர் ஒரு இதெல்லாம் வந்து கொலிக் அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து கொடுத்துட்டாரு, ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கம்பெனி அதாவது 4 மாசத்தோட கம்பெனியோட வெப்சைட் வந்து கேட்கறான். இங்க வெப்சைட் கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணது. இவன் வந்து இல்லைன்னு சொல்றான். ஆனா அவன் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டான். இல்ல இதுக்கு வந்து இருக்கு, நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்து தெரிய வருது. அப்போ அவர் என்கிட்ட தான் சொல்றாரு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் ரெடி பண்றோம், நாங்க வந்து அவர் மறுபடியும் இமெயில் கொடுக்குறோம். இது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலான ஒரு இமெயில் ஐடியோ ஒரு வெப்சைட்டோ எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்தியாவோட கல்ச்சர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் லிமிடெட் எப்படி ரன் பண்ணுவாங்க, லிமிடெட் எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வந்து கொடுக்குறோம். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவர் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்குறாரு பாத்தீங்களா, அதுவும் டம்மி தானே. ஏன்னா ஃபேக் கம்பெனினால அதுவும் டம்மியா போடுறாரு. ஆனா டம்மியா போடுற கூட இடத்துல அந்த கம்பெனியோட நேம் மாத்தி போறேன்னு நினைச்சா அதே கம்பெனி அதாவது லைவா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பேரை பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி விட்டாரு. அங்கதான் தப்பு நடக்குது. சோ நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த மாதிரி கேப்லாம் நீங்க ஃபில் பண்ண யூஸ் பண்ணலாம். பட்
ஆனா அந்த கம்பெனியோட வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்குறீங்க, அந்த கம்பெனி ஒரு இமெயில் ஐடி இல்ல, ஒரு வெப்சைட் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எவ்வளவு செலவு பண்றான், ஒரு 3000 கொடுத்தா ஒரு லேண்டிங் பேஜை கொடுத்துருவான். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து இல்லாம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும். நீங்க தப்பு பண்றது முக்கியம் கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா அது எந்த இடத்துலயும் யாருக்கும் பாதிப்பு வர அளவுக்கு நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு நாள் உழைப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா வந்து உழைப்பை நீங்களும் போட்டு நாங்களும் போட்டு கடைசியில் ஒரு சின்ன தப்புனால எல்லாம் கெட்டு போச்சு. அட்லீஸ்ட் எங்ககிட்டயாச்சும் நீங்க வந்து சொல்லிருக்கணும். கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இது கிறிஸ்டல் கிளியரா எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்றத வந்து நாங்க வந்து சொல்லியிருப்போம். எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணியாச்சு. ஸோ கடைசியில் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. ஸோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிராக் பண்ண போறீங்கன்னா பேசிக்கா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிருங்க. ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடுவோம். எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ஃபைனலா நம்ம கொடுக்கணுமோ அதை அந்த டைம் கிடைக்கக்கூடிய டைம்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் இப்போ யூகே அப்படின்ற ஒரு கண்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் யூகே, ஸோ நீங்க அதர் கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருந்தாலும் இதை நீங்க எடுத்துக்கலாம். எனி கண்ட்ரிஸ்க்கு நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிடாதீங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் லண்டனுக்கு வரும்போது நான் எல்லாமே என்னோட ரிசர்ச்சில் என்னோட ஓன் எஃபர்ட்ல தான் நான் உள்ள வந்தேன். நான் எந்த ஏஜென்சியும் வந்து டிபெண்ட் பண்ணியோ யாரோட ஐடியாவும் கேட்டெல்லாம் நான் வரவே கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளா நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கனால ஸோ பேசிக்கா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது தெரியும். மூணாவது யூகே அப்படின்றனால நீங்க யூகே ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்ல போனீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்லாம் தேவையா இல்லையா அப்படின்றது நீங்களும் வந்து ஒரு தடவை வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிவி தான். ஏன்னா சிவி தான் உங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. அந்த டூலை வந்து கரெக்டா ரெடி பண்ணிக்கணும். ஸோ சிவிக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரப்போது, இன்டர்வியூல வந்து ஆஃபர் லெட்டர் போகுது, ஃபர்ஸ்ட் வந்து சிவி தான். ஸோ சிவில வந்து முக்கியமா யூகே பொறுத்தவரை போட்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபாதர் நேம் கொடுக்காதீங்க, பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்காதீங்க, ரிலீஜியஸ் என்னன்றதை கொடுக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்றீங்க அப்படின்னா கவர் லெட்டர் இல்லாம எல்லாமே அப்ளை பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, கவர் லெட்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சிவில வந்து அது இல்லாம பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது கவர் லெட்டருக்கு அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா சிவில தேர்ட் பேஜை நீங்க ஆட் பண்ணிருங்க. மினிமம் சிங்கிள் பேஜ்ல ரெடி பண்ணுங்க, மேக்ஸிமம் 2 பேஜ் ரெடி பண்ணுங்க. சிவி அதுக்கு மேல ரெடி பண்ணாதீங்க. இதுக்கான என்ன மாதிரியான வெப்சைட்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு லிங்க் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பாத்துக்கங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து மெயினா பாத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க, நான் எப்பவுமே வந்து ஒரு டீமை ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு மேனேஜர் டீம் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அப்படி போடாதீங்க. மேனேஜர் டீம் ஆஃப் நம்பர்ஸ்ல போடுங்க. 10 நம்பர்ஸ் 15 நம்பர்ஸ் நான் பீப்புளை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு போடும்போது தான் எஃபெக்டிவா இருக்கும். சின்ன விஷயமா தான் தெரியும், பட் இந்த சின்ன விஷயம் தான் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி கெடுத்து வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில இந்த மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருங்க. ஸோ பர்ஃபெக்டான மாடல்ல வச்சுக்கோங்க. போட்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபாதர் நேம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரிலீஜியஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பர்சனல் டீடைல்ஸ் வந்து வேண்டாம். வித்தவுட் கவர் லெட்டர் இல்லாம நீங்க வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சிவி, ரெண்டாவது கவர் லெட்டர், மூணாவது வந்து எஜுகேஷன். இதுல என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா இது ரிலேட்டடா நீங்க வந்து இந்த சர்டிபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் வெளில பிரைவேட் இன்ஸ்டியூட்ல எல்லாம் நீங்க படிக்கிறீங்களா, அதுவும் இது ஒண்ணுன்னு வச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எது ரெகக்னைஸ் பண்ணிருக்கோ அதை மட்டும் அந்த கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டில வந்து எடுத்துப்பாங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க பண்றதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டிகிரி 10th பண்ணிருக்கேன், டிப்ளமோ பண்ணிருக்கேன், ஐடி பண்ணிருக்கேன், நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டிப்ளமோ பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் டிகிரி பண்ணிருக்கேன், இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் வந்து நீங்க கையில வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எந்த காம்ப்ரமைஸும் வந்து பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்க பிரைவேட்டா ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ஸ்கில்ஸ்ல ஆட் பண்ணும்போது அதுக்கான வேலிடிட்டி அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அப்ப அந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதை வந்து எஜுகேஷன்ஸ்ல நீங்க ஆட் பண்ணவும் கூடாது, எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்ன்றதும் கிடையாது. ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சேன் அப்படின்னா ஐஎல்ஸ் இல்லாம நீங்க உள்ள வரலாம். ஐஎல்ஸ் இல்லாம நீங்க உள்ள வர்றதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க வாங்கணும் இன்டர்நேஷனல் லெவல்ல. முன்னாடி நேரிக் அப்படின்னு இருந்தது, இப்போ நேம் மாத்தியாச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து 10th 12th டிகிரி அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்றத அவங்க வந்து ஒரு சர்டிபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா ஐஎல்ஸ் எல்லாமே வரலாம். ஆனா இது டிபெண்ட்ஸ் தான். சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் நீங்க வந்து ஐஎல்ஸ் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சில கம்பெனி ஐஎல்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 மேல நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யூகே டார்கெட் பண்றீங்கன்னா இதை ஃபர்ஸ்டே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மூணாவது டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட் வேணாலும் மிஸ் ஆச்சோ அதுதான் இந்த டாக்குமெண்ட். ஸோ இதுல பார்க்கக்கூடிய இந்த 5வது டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்கெங்க ஒர்க் பண்ணீங்களோ, அதாவது ஸ்டில் நவ் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி இல்லாம ப்ரீவியஸா ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாத்துலயுமே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுல வந்து கம்பல்சரி லெட்டர் ஹெட்ல தான் இருக்கணும்.
அதுல எந்த டேட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட்ல ரிலீவ் பண்ணீங்க, என்னென்ன பொசிஷன்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க, ப்ரொமோஷன் கிடைச்சா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ். இல்ல அதெல்லாம் தரமாட்டாங்க, நான் ஒர்க் பண்ண டீடைல்ஸ் போட்டு இப்ப கரண்டா என்ன பொசிஷன்ல ரிலீவ் ஆனன்றத மட்டும் தான் போடுவானாலும் அதுவும் ஓகே தான், பிரச்சனை கிடையாது. அதுல கம்பல்சரி வந்து வெப்சைட் அட்ரஸ் இருக்கணும், ஹெச்ஆரோட சைன் இருக்கணும், சீல் இருக்கணும், லெட்டர் ஹெட் ஃபார்மேட்ல இருக்கணும். இது இல்லாம ரெடி பண்ணா எந்த யூஸ்மே கிடையாது, அதை மறந்துடாதீங்க. சோ பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனில ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டா தருவாங்க அப்படின்னா, நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா தருவாங்க அப்படின்னா அதுவும் கையில வாங்கி வந்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஃபைனலா வாங்குற மாதிரி இருந்தாலும் ஓகே தான், பட் கிடைச்சா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா கம்பெனியோட ப்ரீவியஸ் கம்பெனியோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து நான் சொன்ன ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி லெட்டர் ஹெட்ல தான் வந்து இருக்கணும். அதுல வந்து நீங்க வந்து எந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட்ல ரிலீவ் ஆனீங்க, என்ன பொசிஷன்ல வந்து ரிலீவ் ஆனீங்க, ஹெச்ஆரோட சீல், சைனு, சீல் எல்லாமே வந்து இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 5வது டாக்குமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இது எல்லாத்துக்குமே கம்பல்சரி இருக்கும், பாஸ்போர்ட். ஆனா இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அதாவது அந்த டைம் தான். நீங்க மினிமம் 6 மந்த் வந்து வேலிடிட்டி வந்து கம்பல்சரி இருந்தாதான் அந்த பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டின்னு அர்த்தம். அதோட வேலிடிட்டி இருக்கிறவரை வேலிடிட்டி தான், அது டிராவல் பண்றதுக்கு மட்டும் தான். வேலைக்கு போறீங்க அப்படின்னா, டூர் போறீங்க அப்படின்னா கூட மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அதனால உங்களோட பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது மோர் தென் 2 இயர்ஸ் பிளஸ் இருக்கிற மாதிரி பாத்துங்க. இப்போ உங்க பாஸ்போர்ட்ல வேலிடிட்டி கம்மியா தான் இருக்குன்னா கூட உடனே ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் நீங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணலாம். அதாவது நான் போட்டோ சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து ரீபுக்கிங் கொடுப்பாங்க. அதை நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சோ வேலிடிட்டின்றது 6 மாசத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனம் இல்லாம வந்து போயிடும், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி போட்டோ கேட்கறாங்க அப்படின்னா யூகேக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் விசா ஸ்டாம்பிங் போட்டோ ஒன்று இருக்கு. அந்த சைஸ்ல வந்து போய் போட்டோ எடுத்து வந்து வச்சுக்கோங்க. கேட்கும் போது அதை யூஸ் பண்ணுங்க. சோ பாஸ்போர்ட்ல வந்து மினிமம் 6 மந்த்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து குறைஞ்சது வந்து மோர் தென் 2 இயர்ஸ் பிளஸ் இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளா வந்து நீங்க அப்ளை பண்ணா உடனே கொடுப்பாங்க. நீங்க போய் போட்டோ சேஞ்ச் பண்றேன்ற கரெக்ஷன் சொன்னாவே போதும், நீங்க அப்ளை பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நீங்க நியூவா பாஸ்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். சோ இது முக்கியமான 5வது டாக்குமெண்ட். மறுபடியும் சொல்றேன், 5 டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து சிவி, உங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சிவி, அதோட கவர் லெட்டர், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட். இது 5 கம்பல்சரி ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஐஎல்ஸ் இல்லாம போக முடியுமா நீங்க கேட்கக்கூடிய காமனான கேள்விக்கு போக முடியும். அதனால வந்து கம்பெனியை பொறுத்து தான். சோ கம்பெனி வந்து நீங்க யூனிக் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துட்டா ஓகே அப்படின்னு சொன்னா ஓகே தான், இல்ல எழுதுன்னு சொன்னா எழுதி தான் ஆகணும். அதே மாதிரி ஐஎல்ஸ் எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகி ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. சோ அதே வந்து பிடி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஐஎல்ஸ் நீங்க ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருந்தா அதே சேம் அகைன் 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி நர்சிங் கோர்ஸ் வரீங்க அப்படின்னா OIT இல்லாம வர முடியாது, அதை எழுதினாதான் வர முடியும். சோ அந்த எக்ஸாம் நீங்க வந்து எழுதி ஆகணும். சோ ஐஎல்ஸ் இல்லாம வரணும் அப்படின்னா இது மட்டும் தான். இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சீசனல் விசான்னு ஒன்று இருக்கு. இந்த சீசனல் விசா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, யூகே கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு இந்தியா எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு, இலங்கை எலிஜிபிலிட்டியான்னு கேட்டா அதுவும் இருக்கு. பட் ஆனா இதுவரையிலும் இந்த சீசனல் விசால இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ யாரும் லண்டனுக்கு வந்த மாதிரியான தகவலும் இல்ல. வெப்சைட்ல நம்மளோட பர்சன்டேஜ், அதாவது எந்தெந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்கன்றத பார்க்கும்போது இருக்கு, ஆனா இந்தியான்னு பார்க்கும்போது 0 தான் இருக்கு. சோ அந்த மாதிரி விசா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கவனமா அப்ளை பண்ணுங்க. நிறைய ஸ்கேம் இருக்கு அதுல, அதனால தவறா போய் அப்ளை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஆனஸ்டா சொல்றேன், இங்கிலீஷ் இல்லாம போக முடியுமான்னு கேட்டா போக முடியும். ஆனா பேசிக் இங்கிலீஷ் நாலேஜே இல்லாம போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதை நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சோ நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த விஷயத்தை அவர் சின்ன ஒரு கேர்லெஸ்னால எவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாரு அப்படின்றத வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கேன் நானு. சோ நீங்களும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும் இந்த குறைஞ்சபட்ச டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல எந்த காம்ப்ரமைஸும் வந்து பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.